உட்காந்துக்கலாம் சார். உட்காந்துங்க. சம்பளம் போட்டு வாங்குறீங்களா? சரி, சம்பளம் போட்டு வாங்க. நீங்களே தர்மா கத்தாங்களா? ஆமாம் சார். அம்பே அம்பே ஆஸ்பத்திரி ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் ஊரில் கோம்பையில் ஆமாங்க. பாம்புலம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணீங்க. ஆமாங்க. அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கதையை வந்துங்க ஆரம்பத்துலேருந்து அந்த இடத்துலேருந்து பரம்பரையாக கும்பிட்டுட்டு இருக்காங்க, முன்னோரு காலத்துலேருந்து. இது எத்தனை தலைமுறையாக இருக்கலாம்? அது எந்த தலைமுறை முடியல, எந்த தலைமை அந்த காலமாகவே கும்பிட்டு வராங்க. சரி. அப்போ என்ன பண்ணால் அந்த இடத்துல வந்து கோயில் கட்டாமல் சரி சாமி கும்பிட்டு அந்த இடத்துல ஒரு பொங்கல் வச்சு சேவல் அறுக்கிறது போகிறது இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துக்கிட்டு இருந்தது. சரி. அப்புறம் அதுக்கு பின்னாடி அப்புறம் எல்லாம் என்னன்னாங்க, ஏன் இவர் கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு என்ன முறை இறக்குறீங்க? பொறுப்பு என்ன இருக்கிறீங்க? ஊர் மணியார். நீங்கள் இந்த ஊருக்கு பொதுவாக மணியார். நீங்கள் இந்த கோயில் சரி சம்மந்தப்பட்டதை. சரி. அப்புறம் அதுக்கு பின்னாடி சரி கோயில் கட்டலான்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்தாங்க. சரி. ஆரம்பித்து அந்த பேஸ் மட்டம்லாம் நான் தான் போட்டேன் பூரா. பரவாயில்லையே. பணத்துக்கு என்ன பண்ணீங்க? பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மக்கள்கிட்ட கொஞ்சம் வாங்கி தான் போட்டோம். நம்ம வரி கொஞ்சம் டொனேஷன் போட்டோம். சரி சரி. போட்டு அப்புறம் அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அளவுக்கு சும்மா கிடந்தது. ஒரு ஆளுக்கு எவ்வளோ வரி போட்டீங்க? வரிங்களா? வரி அன்னைக்கு வந்து 300 ரூபா போட்டோம். இப்போவா 500 ரூபா போதுமா? சொல்கிறேன், 500 பத்தில். சரி. அதெல்லாம் நாங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து இந்த இவர் கொஞ்சம் போட்டு அந்த கோயில் வேலையை முடித்தார். சரி. இப்போ வந்து நான் கொஞ்சம் போட்டு இந்த வேலையை முடிக்கிறேன். ஓஹோ. ஓரளவுக்கு 500 ரூபா வரி போட்டதில் ஒரு 5000 ரூபா தான் மிச்சம். சரி. அப்போ அதுக்கு பின்னாடி நான் கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு சரி இப்போ தான் கும்பாபிஷேகம் நடத்தி ஆகணும்னு நடத்தி வந்து பண்ணிட்டுருக்குறேன். சரி. இப்போ அந்த கோயில் கட்டும்படி நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்று இதுக்கு எத்தனை தலைக்கட்டுங்க இருக்குது அந்த கோயிலுக்கு? இங்கே இந்த கோயில் வந்து 10 ஊருங்க. ஓ அப்படிங்களா? 10 ஊர் 430 தலைக்கட்டு இருக்குங்க. சரி. நான் 430 தலைக்கட்டுனா 430னா ஏர் வரிங்கிறது ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் அதை ஒருத்தருக்கு தான் வாங்குவோம். ஓ சரி சரி. தலைக்கட்டு வரிங்கிறது அந்த 4 பேர்த்துக்குமே இன்னைக்கு 500-300 வரி போட்டால் கட்டுங்களா? இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலை இன்னைக்கு அதை நாடகம் நடத்தினாலே 50,000-30,000 கேட்குறாங்க. எப்படி ஜமாளிக்கிறீங்க? இன்னைக்கு வழி அதிகம் 20,000-2,000-3,000 போடலாமே. அந்த அளவுக்கு வசூல் ஆகுறீங்களா? இந்த காசு தர்றதுக்கே யோசனை அப்படிங்களா? தொடர்ந்து வேற மற்ற ஆன்மீக நிறைய கோயில் இருக்கால தடுக்க வச்சுக்கிறாங்க. சரி. ஆமாம், மாரியம்மன் கோயில் பொறுப்பு அது நாங்கள் தான் பார்க்குறோம். சரி சரி. அது வருஷத்தில் ஒரு வருஷம் கோயில் நிறைய இருக்கால கொஞ்சம் வசூலாக மாட்டேங்கிறீங்களா? இதுக்கு மாதம் ஒரு கோயில் திருவிழா நடக்குதுங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் லட்சுமணன். நீங்கள் தான் ஊர் கொத்துக்காரர். உங்கள் தலைமையில் தான் இந்த பாம்பளம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. மணியார் ஊர் மணியார். சரிங்க ஐயா. அன்பனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை
இதில் மேலே ஏறிடுங்க சார். கீழே விட்டலாமே. டாப் கோபுரம் தெரியாது சார். என்ன மேலே இருக்கா? கோபுரம் தான் சார் மேலே இருக்கு. படி நல்லா இருக்கு சார். காலமெல்லாம் காதல் செய்யும் கன்னி தெய்வம் குமரியம்மா. செங்கதிரும் சந்திரனும் சேர்ந்து வந்து விழிப்பதெல்லாம் மங்கை சமுத்திரம் மாறி சாட்சியம். செங்கதிரும் சந்திரனும் சேர்ந்து வந்து விழிப்பதெல்லாம் மங்கை சமுத்திரம் மாறி சாட்சியம்மா. வணக்கம் சார் வணக்கங்க சார். உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. உங்கள் பேர், நீங்கள் கோயிலில் இந்த பாம்பன் கோயிலுக்கு என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க? எங்கள் பேர் மருதமுத்து. மருதமுத்து கோம்பை, ஆறு கோம்பையை சேர்ந்தவர். மருதமுத்து. சரி. கொண்டாரோட சரி. இப்போ இந்த ஊர் மணியாரை வச்சு இந்த கோயிலுக்குலாம் ஆர்வம் பண்ணி சரி கொஞ்சம் வேலையை எடுத்து செஞ்சேன். அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாரு, நானும் ஒத்துழைப்பு மக்கள்கிட்ட. நீங்கள் வந்து ஊர் கொத்தனார்? ஆமாங்க. கொத்துக்காரா? கொத்து வேலை. தொழில் வந்து கொத்தனார் தொழில். உங்க முயற்சி தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. முயற்சி தாங்க. கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாரு. சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் மணியாக விட்டாரு. ஆமாம். அதுக்கப்புறம் நான் ஸ்டெப் எடுத்து மாமி வேணும். மாமா இப்படி செய்யலாமாம்மா, கொஞ்சம் இப்படியே தேய் கிடக்குது சங்கடம். நான் ஏற்கனவே செஞ்சு பேஸ்மெண்ட் போட்டேன், தேய் கிடச்சி, அதனால எடுத்து செய்யலாமாம்மான்னு. சரி மாப்பிள்ள அப்படின்னாரு. சீட்டு போடுன்னு சொன்னாரு. சரி. அதுக்கப்புறம் அப்படின்னு ஆரம்பிச்சு சீட்டு போடலாம்னு ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் கல் கரடு வாங்கினேன். செங்கல், சிமெண்ட்டு எல்லாம் வாங்கினேன், கம்பி எல்லாம் வாங்கினேன். மோல்டு பண்ணிடலாமாம்மா அப்படின்னு. சரி மாப்பிள்ள செஞ்சிடலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டடம் கட்டினேன். அப்புறம் அப்படி மோல்டு பண்ணேன். அப்படி கொஞ்சம் அப்புறம் மோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் விட்டோம். அப்புறம் பிள்ளை இந்த ஓம் சக்திக்கு மாலை போடுவாங்க. ஒரு 10-30 பேர் இருக்காங்க. அவங்க நாங்கள் அமௌண்ட் தரேன், நீங்கள் சிலை கட்டுருங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சரிப்பா நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா செய்யலாம். கொஞ்சம் எங்களை வசதியாக மணியாரம் கொஞ்சம் பாவம் ஒத்துழைப்பு கொஞ்சம் அது இல்லை. எங்களால் கட்டாடம் கட்டிவிட்டோம், மோல்டு பண்ணி வேண்டி கொடுக்கலாம்ல. இல்லைங்க, நீ செஞ்சால் தான் நல்லது. உங்கள் முயற்சி தான் இந்த கும்பாபிஷேகம் ஆறு போட்டு செஞ்சீங்க. ஆறு விட்டு செஞ்சலாம் செஞ்சீங்க. இல்லைன்னா நம்ம முயற்சின்னா கொஞ்சம் தேங்கிருக்குங்க. பேசுபடுத்தோடு நிற்கும். கொஞ்சம் ஆதரவு கொடுக்க. உள்ளூரில் ஆதரவு இல்லை, வெளியூரில் ஆதரவு நிறைய சொல்லிருக்காங்க. வெளியூர் ஆதரவு நிறைய. இந்த டொனேஷன் 1000 இங்கே 500 கொடுக்குறது இன்னும் தேங்கி இருக்குங்க. வரல. வெளியூரில் 1000, 2000, 5000 வரைக்கும் கூட கொடுத்தாங்க. இந்த ஊரில் 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாடி வீட்டுக்கார் ஒரு தங்கம்னு பேர். வெளியூரில் கோயம்புத்தூர் இருக்காரு. சங்கப்பிள்ளை. சங்கப்பிள்ளை முன்ன காலத்தில் சங்கப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அவர் மகன் வெளியூரில் நல்லா டெவலப்பாக இருக்காங்க கோயம்புத்தூரில். அவர் முழு முயற்சி எடுத்து ஊர் மொழியார் யார் சேர்ந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவர் கேட்டாருங்க.
யார் செய்யறது கேட்கும் இவர் மற்ற கொத்தனார் மரபத்தையும் எடுத்து செய்கிறாரு. சரி. அப்படின்னு சொல்லவும் இவர் கேட்டார், சரி செய்யலாம்னு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவர் கேட்டார், சரி இவர் அவர்தான் செய்கிறான்னு சொல்லவும் நானும் ஒத்துழைச்சு தரேன், நல்ல மாதிரி சொல்லி செய்யுங்க மாமா அப்படின்னாரு. 3 மாடி கட்டணத்துக்காரு, பேர் தங்கவேல். ஆமாம், அப்படியும் எல்லாமே ஆதரவு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் இருக்காரு, நல்ல தொழில், அவரும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாருங்க. நல்லா முயற்சியில் நல்லா செஞ்சேங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்கிருச்சு. அப்புறம் கும்பகோணம் பண்ண காசு நின்னாரு. என்ன செஞ்சு ஆமாம் கையில் காசு நின்னாங்க. நான் கூட நான் போட்டுக்கோங்க கும்பகோணம் பண்ணி விடுங்க, எனக்கு கொஞ்சம் ரூபா அமௌண்ட் போட்டுக்கோங்க, அது கூட இருக்கட்டும், நீங்கள் இப்போ தர வேண்டாம், கும்பகோணம் பண்ணி விடுங்க, அதை எதிர்பார்க்காதீங்க, எனக்கு கொடுக்க வேண்டியது எதிர்பார்க்காதீங்க, பொறுப்பாக வாங்கிக்கலாம். இது கும்பகோணம் பண்ணிடுங்க, கோயில் தளம் கொஞ்சம் பெரியவளை என்னன்னாங்க, இது தேங்கிருந்து இழுத்து விட மாதிரி இருக்கு, கோயிலுக்கு இப்படி போடாதுன்னு சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் உழைச்சி வச்சுக்கிட்டு இப்படித்தான் செஞ்சு இது ரெண்டுமிட்டு ஆரம்பித்தேன். கொஞ்சம் கை காசு போட்டுருக்கீங்க, அது சொன்னாலும் கொஞ்சம் மக்களுக்கு ஏன் போட்டுன்னு கேட்பாங்க. இல்லை இல்லை தரமுன்னு சொன்னாங்க. அது நான் என்ன பொறுப்பாக கூட கொடுங்க, அது இல்லை இதை செஞ்சு இல்லை இதை இல்லை இது இப்போ இந்த கணக்கு இருக்குது, உங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது, அதை வாங்கிட்டு அப்புறம் கும்பகோணம் பண்ணிக்கலாம்னு கேட்டாங்க. அது இருக்கட்டும், அப்புறம் நான் அமௌண்ட் போடுறது 15 இருந்தாலும் இருக்கட்டும், அப்புறம் வாங்கிக்கிறேன், இது கும்பகோணம் பண்ணி விட்டுங்க. எனக்கு மனசு சங்கடமாக கட்டிவிட்டேன். கொஞ்சம் ஊரில் கொஞ்சம் 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 தேங்கிருந்துச்சு. கொஞ்சம் பெரிய 2 வருஷம் ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் ஆதரவு கொஞ்சம் திருவூரில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் இல்லை வசூல் சித்தப்பா போட்டாங்க, அதனால வசூல் பண்ணிட்டு செல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை அது இருக்கட்டும் தம்பி தம்பி மகனே இருக்கட்டும், பார்த்து செஞ்சுக்கலாம், இதை முதல்ல கும்பகோணம் பண்ணி விடுன்னு சொன்னாங்க. ஆமாம், அதனால வந்து ஏதோ கும்பகோணம் பண்ணி நாடாமல் நடத்தி கொஞ்சம் நல்லபடியாக சிறப்பாக நடத்திருக்காங்க. நம்பர்லாம் கூட வந்து நம்பரில் மாமே மச்சான்னு கேட்டேன், இப்படிலாம் சொந்த மதத்தில் நான் கேட்டு அவங்களும் உதவி பண்ணாங்க. இது நல்லபடியாக எப்படி சிறப்பாக ஆர்வத்தோட நல்லா எல்லாமே நம்பர் ஆர்வப்பட்டு வெளியூர் உள்ளூர் ஒரு 10 கிராமங்க, 10 கிராமம் ஆதரவு கொடுத்தாங்க. நல்லபடியாக நடத்தி சிறப்பாக நடத்தி நல்லா சிறப்பாக महागणपति सोमन्नदा दिव्यमंगल कर्पूर नीराजन दीपम समर्पयामि. ओम हरयोपां पुष्पं वेद पुष्पमान् प्रजामान् विषमान् भवते चन्द्रमा अपा पुष्पो पुष्पमान् प्रजामान् विषमान् भवते एवं वेद योपामायतनं वेद आयतनमान् भवते शङ्खुपवेदोत्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि. मूलमन्त्रं यदा सत्यं जपित्वा वरदहस्तेन समर्प्य शिवगुरुं प्रार्थ्य ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தில் நிலம்பினை போலும் விஜயத்தினை நந்தி மகத்தனை ஞான குழுந்தினை ஒன்றியில் வைத்தடே போற்றுகின்றேனே. புண்ணியம் கூடி வரும் வைவாழ்க்கை ஓடிவிடும் எண்ணியது நிறைவேறும் எட்டதுணை நல்கிடவே வாழ்வில் வளர்வழியாம் வல்லன் விநாயகனை நாளெல்லாம் வணங்கிடுதல் நன்று. ஸ்ரீ கற்பக விநாயகம் பதே மகாகணபதே. ஓம் ஸ்ரீமுதாகரத்தமோதகம் சதா விமுக்திசாதகம் கலாதராவகம் சகம் விநாசிலோகரட்சதம் அநாயகை கணாயகம் விநாசி தேவதைத்யகம் அதாசுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம் நதேதராதிவீகரம் நவோதிதார்கபாஸ்வரம் நமச்சுராரி நிர்ஜரம் நகாதிகாபருத்தரம் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கதேஸ்வரம் गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरं समस्तलोकशङ्करं निरस्य दैत्यगुञ्जरं हरेतरोदरं वरं वरेवक्त्रमक्षरं कृपाकरं श्रमाकरं मुदाकरं यशस्करं नमस्कृतां नमस्कृतां नमस्करो विवास्वरं आगिञ्जनार्तिवादनं शिरन्दमुक्तिवादनं पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्भशर्वनं प्रवञ्जनासवेशनं धनञ्जयादिभूषणं
अपोलता नवारणं भजे पुरा नवारणं निरन्तकान्तिरन्तकान्तमन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्दहीनमन्दराय ग्रन्थरं निरन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनाम् अमेकदन्तमेव तं विचिन्तयामि दन्तदं महागणेशपञ्चरत्नमादरेण योन्वकं प्रजल्पदे प्रपादके कृते स्मरन् गणेश्वरम् अरोगदामदोषदां सुसागिरीं सुपुत्रदां समाकितायुरष्टबोधे मप्युपैति क्षोचिरात् मूषिकवाहनमोदकस्थ श्यामलकर्णविलम्बितसूत्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते मङ्गलमहागणाधिपते नमः अनेककोटि प्रार्थना नमस्कारान् समर्पयामि शिवादृशत्रम्बलहर नमः पार्वतीपदगे हर हर महादेव एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ते प्रचोदयात् वल्लभाम्बिका समेत वरसिद्धि महागणपति स्वमण्डला दिव्यमण्डल कर्पूरनिराजनदीपं समर्पयामि प्रत्यक्षदीपं सन्दरोदयामि सर्वे आचार्यशकां पुनरक्षतां गृहीत्वा इष्टदेवता कुलदेवता ग्रामदेवता सकल पारंपर्य देवताभ्यो नमः। ओम शुक्लां प्रतरं विष्णुं श्रीवर्णनिर्वजं प्रसन्नवदनं गाहेत् सर्वविघ्नोपशान्तये संकितया प्राणायाम्या अमृतं ब्रह्मा भूर्भुवस्वरो ममो भारत समस्तद्रिज चिकत्पारा श्री पार्वती अंबिका समेत परमेश्वर प्रीत्यर्थं शिवाभ्यां शिव शिव शम्भोः आग्नेय प्रवर्तमानस्य अद्यत्प्रमणः विविधपरार्थे கொஞ்சம் ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் உங்கள் ஊரை கொஞ்சம் சொல்லிடுங்க. என் பேர் மாணிக்கங்க. மாணிக்கம். நான் ஆர்கொம்பி கிராமம் அண்ணாவி நகரை சேர்ந்தேன். இதில் என்னென்னா நான் தொடர்ந்து எப்படின்னா சின்ன வயசில் இந்த கிராமத்தில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். சரி. அப்போ அந்த இதெல்லாம் உணர்வு எனக்கு தெரியல. சரி. நான் இப்போ கடலூரில் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரி. அப்போ போகும்போது எல்லா ஊரையும் சுற்றி பார்க்கும்போது நம்ம இப்போ இந்த ஊரில் இயற்கை வளம், மலை,
இந்த மாதிரி ஏரியா நான் பார்த்ததில்ல இல்லை. அதே மாதிரி கிராமத்தில் ஒற்றுமை ஒரு 10 ஒரு ஊர் ஒரு சாமி கும்பிட்றதே பெரிய தகராறு நடக்குது. ஆனால் நம்ம ஊரில் 10 ஊர் கிராமம் ஒற்றுமையாக இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் எப்பவுமே இருந்ததே இல்லை, இருந்தது. இதில் நம்ம என்னன்னா ஒரு தொடர்ந்து நான் ஒரு 2004 ஒரு யோகா கிளாஸ் பண்ணேன். சரி. அப்போ நான் என்னையே ஒரு மாற்றி ஏதோ ஒன்று நம்ம ஊருக்கு செய்யணும். சரி. அதில் தொப்பி சிவன் அது மலை இருந்துச்சு. சரி. அது எப்பயுமே அது சிவனா இல்லாம அது கவர்மெண்ட்ல அது இருந்தா கூட எந்த இதுல மக்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அப்ப சிவன் தொப்பி சிவனுக்கு ஃபுல்லாகவே இதெல்லாம் இது பண்ணி நம்ம ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தி தொடர்ந்து ஒரு 10 வருஷமா சிவராத்திரியை விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறான். அதுக்கு அடுத்து கோம்பையில் விளையாட்டு போட்டி இளைஞர்களுக்காக தொடர்ந்து 5 வருஷமா எல்லாமே அவங்களுக்கு ப்ரைஸ். ஏன்னா ஆர்கோம்பு கிராமத்தில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு 5000 ரூபாய் ப்ளஸ் 1ல் 5000 ரூபாய். நீங்கள் தான் தரீங்க. 10th நாங்கள் பெரிய சொந்த பணங்களா எல்லாம் கலையை எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது பண்ணி டொனேஷன் பண்ணிக்கிறீங்க, வாங்கி ஒவ்வொரு ப்ரைஸும் ஒருத்தர் கொடுக்குறாங்க. என்னோட ஆசிரியர் முன்னாடி எங்கள் ஆசிரியர் இருந்தவர், அவங்க பசங்க எல்லாமே ப்ரைஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே அவங்களுக்கு தேவை. இந்த கிராமத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மார்க்கு அது +2க்கு 5000, 10th 5000 கொடுக்குறான். அதேமாதிரி விளையாட்டு போட்டி ஆர்வம் ஃபுல்லாகவே ப்ரைஸ் எல்லாத்துக்கும் விளையாட்டு போட்டி வச்சு கோல போட்டி கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளவு உதவி பண்ணீங்க? நிதி உதவி. இப்போ இதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நான் தொப்பி சிவனுக்கு நான் அன்னதானம் போட்டேன். அதெல்லாம் அந்த இதில் தொடர்ந்து இருக்கிற ஒரு 35,000 ரூபா நானே இது முதலாக நான் கொடுத்தேன். இதுக்கு முதல் தொகையாக நான் கொடுத்தேன். கொடுத்துட்டு அடுத்து இப்போ அதே மாதிரி பெருமாள் சாமின்னு சொல்லிட்டு வேணுகோபால் சாமி. சரி. அது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கட்டின கோயில், ஞானிகள் கட்டினது. ஃபுல்லாகவே ஒரு வேணுகோபால சாமி கிருஷ்ணர் அந்த இது சிலைய இருக்குது. அது ஃபுல்லாக மெத்தப்பட்டியில் 5 கிலோமீட்டரில் ஒரு பாறை, ஒரே பாறையில் அது இருக்கு. அது மக்கள் அதை கண்டுக்காமல் இருந்தாங்க. அதையும் எடுத்து ஃபுல்லாகவே அந்த கிருஷ்ணர் போட்டு இப்போ ஃபுல்லாகவே 5 வாரம் அன்னதானம். இந்த புரட்டாசி மாதத்தில் 5 வாரம் அன்னதானம் போட்டு அடுத்து அதற்காக படி அடிக்கிறது, படி இல்லாமல் இருக்குது பாதை, அதை உருவாக்க முயற்சி எடுத்துக்கலாம். இதில் எல்லாமே கோயம்புத்தூரில் எங்கள் ஊரில் இருந்து கோயம்புத்தூரில் 200-300 வீட்டுக்காரங்க இருக்காங்க. அதேமாதிரி ஒவ்வொரு எல்லா திருப்பூர், ஈரோடு, கோவில்பட்டி, கடலூர் எல்லாமே இந்த கிராமத்திலிருந்து வெளியில் டவுனில் இருக்கிறவங்கள ஒருங்கிணைந்து அவங்கக்கிட்ட நம்ம ஊர் கிராமத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பிறந்த மண்ணை மறக்கக்கூடாதுக்காக அதை ஒருங்கிணைச்சு நான் அந்த தொடர்ந்து மக்களோட ஆதரவோடு செஞ்சுட்டு. நல்லா இருக்கு தொண்டு, அருமையான தொண்டு. இது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சாதா ஒரு கிராமத்து ஒரு இதாக இல்லாமல் இதாக இருந்தேன். வெளியில் போகும் இந்த உலகத்தை தெரிஞ்ச ஒருவோட இந்த இயற்கை வளம் இந்த தெற்கு சைடு பெரிய மலை, அடுத்து வடக்க அங்கேயும் மலை, மொத்தம் 3 பக்கம் மலை. இதில் கோயில் அருமையான இயற்கை சின்ன இப்போ என்ன சின்ன கொடைக்கானல் தான் சொல்லுவாங்க. நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை 2வது சின்ன கொடைக்கானல் அப்படின்னு இருக்கு. மெத்தைப்பட்டி மொத்தம் மேலே எல்லாமே விளையுது. அதனால எனக்கு ரொம்ப அந்த எங்கள் வெளியில் இருந்தனால இங்கே வந்து மக்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஊரை மறக்கல நிச்சயமாக. அதுதான் எனக்கு சந்தோஷமே இருக்குது அதிகமாக. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. சரிங்க. கடாட்சக பிரசாதபலேன பிரத்யர்த்தம் ஞானாம்பிகா சமேத காளகஸ்தீஸ்வர சமன்னதா பரிபூரண கிருபாகடாட்சக பிரசாதபலேன பிரத்யர்த்தம் மீனாட்சி அம்பிகா சமேத சோமசுந்தரேஸ்வர சமன்னதா பரிபூரண கிருபாகடாட்சக பிரசாதபலேன பிரத்யர்த்தம் திண்டிமாநகர க்ஷேத்ரஸ்ய இச்சாக்ரியா ஞானாசக்திஸ்வரூபகஸ்ய ஸ்ரீ கோட்டை மகா மாரியம்மன் சமன்னதா பரிபூரண கிருபா கடாட்சக பிரசாதபலேன பிரத்யர்த்தம் அகார உகார மகார ஓங்கார பிரணவாதார சுரபகஸ்ய ஸ்ரீ உச்சிமா காளியம்பிகாய நமஹ பரிபூரண கிருபா கடாட்சக பிரசாதபலேன பிரத்யர்த்தம் அஸ்யாஹ ஸ்ரீதேவி உமாதேவி சமேத ஸ்ரீ ரெங்கநாத
ரங்கநாத பெருமாள் சமன்னதா பரிபூரண கிருபாகடாட்சக பிரசாத பலேன பிரத்யர்த்தம் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சமன்னதா பரிபூரண கிருபாகடாட்சக பிரசாத பலேன பிரத்யர்த்தம் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் சமன்னதா பரிபூரண கிருபாகடாட்சக பிரசாத பலேன பிரத்யர்த்தம் ஸ்ரீராம ராம ராம சங்கு சக்கரதாரேன ஸ்ரீமத் மத்திய கரீஜே அச்சுனாமக்ரோனிதஸ்ய அபூவஸ்பிரஷ்ய ஷாமாயேஜலேனா குருணகரம் மத்ரேனாகும் ரோக்ஷ வசமந்திரேனா அவகுந்திய ஆதாரசக்ரகே நமः அனந்தாசனாய நமः தர்மஹந்தாய நமः ஞானநாதாய நமः வைராகியேஸ்வராய நமः ஐஸ்வர்யகரணிகாய நமः பத்மாசனாய நமः மதுமஸ்வோபரே ஓம் ஓம் வருணாய நமः வருணாசனாய நமः வருணமூர்த்தகே நமோ நமः நாகவாசாய வித்மஹே மகரத்னசாய தீமஹி தன்னோ ரண பிரச்சோதயாத்